உன் அம்மா வந்து இருக்கின்றேன். அழைத்த உடனே வந்துவிடு என் தங்கமே. கண்ட உடனே வரங்களை பெற்றுக்கொள். உனக்கான வாய்ப்புகளை அள்ளி குவிக்க இந்த வாராகி வந்து இருக்கும் போது அந்த வரத்தை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உன் கையில்தான் இருக்கிறது. இன்று இருக்கும் நிலையை பார்த்து இப்படியே தான் நாளை தொடருமோ என்று எண்ணி விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதுமானது. அந்த மாற்றத்தை மாற்றுவதற்குத்தான் இப்பொழுது நான் உன் இல்லம் தேடி வந்து இருக்கின்றேன். நாளை சந்திக்க போகும் நபரால் உனக்கான உதவி கிடைக்கத்தான் போகிறது. எந்த ஒன்றிற்காக ஏக்கம் கொண்டாயோ அந்த ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். நாளை இவரைத்தான் சந்திக்க போகிறாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கான உண்மையை சொல்ல வராமல் இருந்து விடுவேனா என் தங்கமே? இதோ உனக்கான வெற்றியை சொல்வதற்கும் உனக்கான வெற்றியின் சூட்சமத்தை சொல்லி தருவதற்கும் தான் வந்திருக்கின்றேன். அவர் யாரம்மா? எப்படிப்பட்டவர்? எப்படி இருக்க போகிறார் என்று தானே கேட்கிறாய். உன் ஆத்மாத்மமான உணர்வில் வந்து உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவை உண்டு பண்ணுவதற்கு அவர் வந்து கொண்டு இருக்கின்றார். நீயோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நடக்கும் விஷயத்தில் பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். நீதானே சொன்னாய், தட்டி கொடுக்க கூட யாருமே இல்லை, என்னை ஊக்குவிக்க கூட யாருமே இல்லை என்று. உன்னை தட்டி கொடுப்பதற்கும் உன் வாழ்க்கையை எடுத்து கூறுவதற்கும் இதுதான் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது என்ப உண்மையை புரிய வைப்பதற்கும் நீ நேசிப்பவர்தான் வரப்போகிறார். நான் யாரை வேண்டுமானாலும் அனுப்பி வைத்திருக்கலாம், இல்லை இவரைத்தான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம். என் கண்ணின் மணியே, யாரை வேண்டுமானாலும் அனுப்பினால் நீ கேட்க மாட்டாய் என்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகுத்தான் நீ நேசித்தவரின் சாயலிலே உன் தாய் வாராகி உனக்கான முடிவை எடுப்பதற்கு துணிந்து விட்டாள். நீ துணிச்சலோடே செல். உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும்போது அந்த நல்லவரும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை நடக்கப் போகும் சத்தியத்தின் தர்மத்தின் வழியே நடந்து செல் என்ற ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்லி புரிய வைத்து உன்னை வழிநடத்துவதற்காக வந்து இருக்கும்போது நீ எப்படி யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் நல் உள்ளத்தோடு என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ உன் உள்ளத்துக்கும் உன் மனதிற்கும் ஒத்து போகும்படியான குணத்தை படைத்த ஒருவரைத்தான் நான் உன்னிடத்தில் அனுப்பி வைக்கப் போகிறேன். அதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. வருவது வரட்டும், போவது போகட்டும் என்ற நிலைகளை தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு இந்த தாய் வாராகி இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் பதற்றப்படுகிறாய்? அலட்சியம் செய்யாமல் இந்த தாய் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை மட்டும் கேள். நீயோ எதையோ முறையிட்டு கொண்டு இப்பொழுது அழுகையின் கண்ணீரோடு என்னை வேண்டிக் கொண்டு இருந்தால் நான் சொல்வது எப்படி உன் செவி வந்து சேரும்? என் கண்ணின் மணியை, முதலில் உன் கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு உனக்கான பாதையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள். இவர் நமக்கானவரா என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த தாயிடம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் உண்மையிலே நடந்தது போல் உன்னிடம் அப்படியே வந்து ஒப்பித்து கொண்டே இருக்கின்றார் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் அவர் உனக்கானவர்தான், உன்னை வழிநடத்த வந்தவர்தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. யாரும் இல்லை என்ற என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கும் என் தங்கத்து உன் வாழ்க்கையின் நிலையை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் தான் இந்த வாராகி உன் இல்லத்தை தேடி வந்து இருக்கின்றேன். வெற்றி உன் வசமாக மாறப்போகும் தருணத்தில் உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் கலங்க வேண்டாம். நிச்சயமாக அவர் நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைதான். உன்னை சந்திக்கும் வரக்கூடியவர் நல்லவராகத்தான் இருப்பார். நான் தேர்ந்தெடுப்பது என்றால் பல பரீட்சைக்கும் சோதனைக்கும் உட்படுத்திதானே அதிலிருந்து உனக்கான அவரை தேர்ந்தெடுத்திருப்பேன். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் கடினமான பாதையிலும் நடந்து வரும்போது நீதான் வேண்டும் என்று அவர் என்னிடம் சொல்லிவிட்டார். அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை அவருக்கு பொறுப்பாகி கொடுத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா செயலுக்கும் அவரை பொறுப்பேற்று கொண்டு உன் வாழ்க்கை நடத்துவதற்கு அவர் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் தளரவே செய்யாதே. நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த
ஒன்றையும் அவரின் மூலம் பெற்று உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ள கவலைகளை பற்றி கலங்கிக் கொள்ளாதே. கவலையை தீர்ப்பதற்குத்தானே அவர் வந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதின் நிலை புரிய வைப்பதற்குத்தானே அவர் வந்து கொண்டு இருக்கின்றாய். இன்னும் சற்றும் யோசித்து யோசித்து உன் நிலை எதுவென்று நீயாகவே அங்கு இழந்து விடாதே என் கண்ணின் மணியே. எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உனக்கானதை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவர் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் தான் உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் என்று தெரியாதா? இந்த வாராகி தரும் சத்தியத்தின் உண்மை எப்பொழுதுமே பலித்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். இனி நீ எடுத்து வைக்கின்ற முடிவில் நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு உன் தாய் வந்திருக்கும் போது உன் மனம் தளர்ந்து விடாதே. எந்த சோதனை உன்னை சுற்றி கொண்டே வருகிறது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, எந்த வேதனை உன்னை சுற்றி கொண்டே வருகிறது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த சோதனையும் வேதனையும் தீர்வதற்கு அவரே காரணமாக இருக்க போகிறார். அப்படிப்பட்ட நல்லவரைத்தான் உன் வாழ்க்கைக்குள் நான் இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீ சிறிதளவேனும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விடும். என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நடக்கப் போயிருக்கும் நல்லதே நான் தீர்மானித்து விட்டேன். எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக தானாகவே நடக்கப் போகிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஓரம் கட்டி விட்டாரே, நிராகரித்து விட்டாரே என்று சொல்வதை நீ கருத்தில் கொள்ளாமல் உன் வேலைகளின் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டிருந்தாய். அந்த விடாமுயற்சியும் உன் எண்ணமும் செயலும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உன் வெற்றியை தீர்மானித்திருந்தது. அந்த வெற்றியே இப்பொழுது அவருக்கான வேலையில் காண்பித்து விட்டது. என் பிள்ளையே, உன் வெற்றியை நிலை தடுமாற வைக்கலாம் என்று பல பேரும் சூழ்ந்து நின்று கொண்டு அங்கு சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும் தருணத்தை நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன். எந்த ஒன்று உன் வாழ்க்கையில் இழந்து விட்டாய் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய், அதை நீ இழக்கவில்லை என் கண்ணின் மணியே. அதை நான் தான் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கின்றேன். என் கையில் பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். அது எதற்கான உரிய நேரம் வரும்பொழுது அதை சரியான தருணத்தில் உன் கையில் ஒப்படைத்து உன்னை ஆச்சரியத்தில் ஆள்படுத்த போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இருந்த வழிகளை எல்லாம் இப்பொழுது என பாரமாக்கி கொண்டு உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் நான் நிரந்தரமாக்க தரப்போகிறேன். உன்னை மட்டம் தட்டியவர்களும் உன்னை குறை கூறியவர்கள் எல்லோரும் இப்பொழுதும் உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க அங்கு நான் உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இருந்த காயங்களை எல்லாம் நீ நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே. எந்த ஒரு செயல் உன் மனதை போட்டு வருத்தி கொண்டு இருந்ததோ, எந்த ஒரு செயல் உன் மனதை போட்டு கலங்கடித்து கொண்டிருந்ததோ, அந்த வருத்தங்களும் கலக்கங்களும் இனி காணாமல் போக போகிறது. உன் வெற்றிக்கான இந்த தருணத்தில் நான் உன் கூடவே பயணித்து உனக்கு ஆறுதலாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்க வந்து இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் சோர்வடைந்து விடாதே. எல்லா நாட்களும் இப்படித்தானே தாயே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். நான் எங்கே சோர்வடைவகிறேன்? ஓடிக்கொண்டே தானே இருக்கின்றேன். ஆனால் அதற்கான பலம் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே. நான் ஒரு திசையில் இருக்கின்றேன், அவர் ஒரு திசையில் இருக்கின்றார். நான் எப்படி சந்திக்கப் போகிறேன், ஏது சந்திக்கப் போகிறேன் என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். இங்கு பேசாத பேச்சுக்கள் எல்லாம் பேசியாச்சு, நான் வாங்காத பட்டங்கள் எல்லாம் வாங்கியாச்சு என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எல்லா நிலையையும் தாண்டி வர வேண்டும்
வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி ஒரு நிலையை உனக்குள் உருவாக்கி இருக்கின்றேன். உனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற ஒரே விஷயத்தை மட்டும் உன் மனதில் நீ வைத்து கொள்ளாதே. எல்லோரும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றை தருவதற்கும் ஏதோ ஒன்றை கற்பித்து தருவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீ அவர்களை நினைத்து எல்லாம் கலங்க வேண்டாம். எல்லாம் விதிப்படி நடக்கும் என்பதை தாண்டி எல்லாம் என் அன்னையின் அருள்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உண்மையாகவும் தெளிவாகவும் என் மீது தீர்க்கமான நம்பிக்கையும் கொண்டும் இரு. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி வெற்றிக்கான தருணம் உனக்கென்று நிரந்தரமாக வந்து சேர போகும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக் கொண்டே நடப்பது யா உன் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி.